அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தில் பணப்புழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். பண வரவு பணப்புழக்கம் அப்படிங்கிறது பொதுவாக வியாபாரிகள்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க தான் டெய்லியும் ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுனால பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இதை தவிர வேறு யாருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத சம்பளம் போகிறவங்களுக்கு மாதம் சம்பளமானால் தான் வருமானம் வரும். அப்போ இயல்பாக ரொட்டேஷனாக பணம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்க ஏதோ ஒரு கமிஷன் துறையிலையோ இல்லை ஒரு சர்வீஸ் ஒர்க்கில் இருந்தால் மட்டும்தான் பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வியாபாரிகளுக்கு சொல்லும்போது 2-10 தொடர்பு இருந்தால் பணப்புழக்கம் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு 2-6 தொடர்பு இருந்தால் அவங்க சம்பளத்துக்கு போனாலும் வேறு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2-11 தொடர்பு இருந்தால் அவங்க முழுக்க கமிஷன் துறையிலேயே மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். இப்போது உங்கள் ஜாதகத்தில் 2-6, 2-10, 2-11 இதில் எந்த இணைவு உங்களுக்கு அதிக வலுவோடு இருக்கிறதோ அந்த இணைவின் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் 2ஆம் அதிபதியோ அல்லது 6ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ இதில் யாராவது ஒருத்தர் வலுவாக இருந்துட்டாங்கன்னா, 2 பேருமே வலுவாக இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பண வரவு பணப்புழக்கம் ஜாதகரிடம் இருந்து கொண்டே இருக்கும். இதில் அதாவது குருவோ அல்லது சுக்கிரனோ தொடர்பு பெற்றிருந்தால் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்கும். சுக்கிரன் தொடர்பு பெற்றால் ரொட்டேஷன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். குரு சம்மந்தப்பட்டால் மிகப்பெரிய பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான தகவல். மற்றபடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.